வெல்கம் டு டிஸ்பிளிண்ட் அகாடமி. நம்ம என்ன அப்படின்னா 10 குவிக் சம்ஸ் இப்ப ரீசெண்டா கேட்ட என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வன்ஸா எல்லா கொஸ்டின்ஸுமே வரிசையா ஆர்டர் படி பார்த்துட்டு இருக்கோம். அதுல 7 செட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நம்மளுடைய சேனல்ல இருக்கு, பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன்ஸ் எப்படி கேட்கறாங்க, எந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும், என்னென்ன ஃபார்முலாஸ் படிக்கணும், இப்ப ரீசெண்டா எதாவது கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட் 8. எனக்கு தெரிஞ்ச மென்சுரேஷன் மொத்தம் ஒரு 10 செட் 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அது 100ஐயுமே நம்ம பாத்துறலாம். ஓகேங்களா? சரி, எட்டாவது செட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The sides of triangle 72 cm, 90 cm, 54 cm. எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? மூணு சைடு கொடுத்திருக்காங்களா? A = நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். A = 72, B = 90, C = 54. What is its area? ஓகேங்களா? ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 72, 90 மற்றும் 54 சென்டிமீட்டர். அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப நம்ம என்ன அப்படின்னா இந்த மாதிரி சம் நான் எப்படி ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண சொன்னேன் அப்படின்னா, கொடுத்திருக்கிறது என்ன ட்ரையாங்கிள்ங்கிறது பாருங்க. ஈக்குவல் ட்ரையாங்கிளா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படிங்கிறது. அதுக்கு நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாக்குறது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ட்ரிபிளட் வேல்யூஸ் அப்படிங்கிறது நான் சொன்னேன். அப்ப நான் இந்த மூணுக்கு ரேஷியோ எடுக்கலாமா? 72, 90, 54 6 டேபிள் எடுக்கலாமாப்பா? அப்ப 12 இங்க என்னப்பா வரும்? 15 × 6 90. அதாவது 6 டேபிளால பண்றேன். இந்த இடத்துல என்ன அப்படின்னா 9. அகைன் நான் 3 ஆல பண்ணலாமா? 3 ஆல பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 4 3s are 12, 5 3s are 15, 3. அப்ப கடைசியா நமக்கு என்ன ரேஷியோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 3 4 5. அப்ப இந்த 3 4 5 கிடைச்சாலே எனக்கு என்ன ட்ரையாங்கிள்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னப்பா? ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் which is equal to half into base into height. சோ நான் இந்த மாதிரி வரப்ப என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா எது லார்ஜரா இருக்கோ அதுதான் ஹைபோடனஸ். அப்ப இதுதான் எனக்கு என்ன அப்படின்னா ஹைபோடனஸா இருக்கும். மத்த ரெண்டு எதுனாலும் நமக்கு என்னவா இருக்கலாம்? பேஸாவும் இருக்கலாம், ஹைட்டாவும் இருக்கலாம். அப்ப என்ன போடலாம்? half into 72 into 54. சரிங்களா? இது 1. இந்த இடத்துல என்ன போடலாம்? 36 போடலாமா? 36 6 4s are 24. லாஸ்ட் 4 முடியுது, 2 நம்பர் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட்டர்ஃப்ளை மெத்தட். 36 54 6 4 24 2ங்கிறது நிச்சயம் இருக்கும். அப்படியே வச்சுக்கலாம். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் பிளஸ் பண்ணிக்கணும். 6 5s are 30, 4 3s are 12, 42. 42 plus 2 என்ன? 44. 3 5s are 15, 15 4 சேர்ந்தா 1944. 1944. The right answer is option C. Clear? Yes. Next one பார்க்கலாமா? Next one. A cuboid has length of 10 cm, 5 cm, height cm. What is its surface area? சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு கியூபாய்டு கொடுத்திருக்காங்க. எப்பவுமே ஏன் சார் சின்ன சின்ன டயக்ராம் வரைஞ்சிட்டே இருக்கணும். டயக்ராம் வரைஞ்சு பாக்குறப்ப தான் அந்த ஃபார்முலா ஏன் கொடுத்திருக்காங்க, எதனால நம்ம இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு இது எல்லாத்தையும் போடுறோம் அப்படிங்கறத உங்களால ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்க முடியும். அதுதான் நம்ம என்ன அப்படின்னா சின்ன சம்பா இருந்தாலும் டயக்ராம் வரைஞ்சிடறோம். சரியா? சரி, எனக்கு லென்த் என்ன கொடுத்திருக்காங்க? L = 10, B = 5, H = 2. சோ அப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு. கியூபாய்டோட ஃபார்முலா என்னப்பா? அதாவது எல்லா சைடும் பிளஸ் பண்ண போறேன். அப்ப எனக்கு மொத்தம் எத்தனை சைடு இருக்கும்? 8 சைடு இருக்குமா? ஒரு இதுல 1 2 3 4 சாரி 1 2 6 சைடு இருக்கும். 4 8 இல்ல 6 சைடு இருக்கும். சோ அப்ப 6 சைடு இருக்கனால எனக்கு அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு LB மேல ஒரு LB. சோ அப்ப என்ன போட்டுக்கலாம்? 2 × LB plus BH plus HL. அப்ப எனக்கு என்ன வரும்? 2 × L × B என்ன? 50, B × H என்ன? 10 plus H × L என்ன? 20. சரியா? அப்ப 50 plus 10 60 20. அப்ப 2 × 80 which is equal to 160 centimeter. 160 centimeter is your right answer. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. find the volume of cylinder. அது எல்லாமே சிம்பிள் ஃபார்முலாஸ் வச்சு போடுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? பை வந்து 3.14 வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சிலிண்டர் கொடுத்திருக்காங்க. ஒரு சிலிண்டரை கொடுத்து நமக்கு என்ன கேக்குறாங்க? அதோடைய வால்யூம் கேக்குறாங்க. சரிங்களா? ரேடியஸ் என்னப்பா கொடுத்திருக்காங்க? R = 7 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஹைட் சாரி ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 3 சென்டிமீட்டர். ஹைட் which is equal to 7 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, சோ எனக்கு வால்யூம் தான கேக்குறாங்க. வால்யூமோட ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை R² H. சார் நமக்கு இந்த மாதிரி சம் வரையில டக்குன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எப்பவுமே நீங்க ஒரு சம் ரீட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸையும் சேர்ந்து பாருங்க. எனக்கு எதுவுமே பைல வேல்யூ கொடுக்கல. அப்ப நம்ம டேட்டாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். சோ அப்ப பையோட வேல்யூ என்ன? 3.14 எடுத்துக்க சொல்லிருக்காங்களா? ஓகே, அப்ப 3.14 into R² என்னப்பா இருக்கு? Rங்கிறது 3 இருக்கா? 3 × 3 into Hங்கிறது என்ன இருக்கு? 7 இருக்கு. சோ அப்ப என்ன போடுறேன்? 3.14 into 3 3s are 9, 9 7s are 63. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல
314/63 4 3 சார் 12 4 3 3 9 4 6 24 1 6 8 3 6 18 ஓகேங்களா 2 8 17 அப்ப எனக்கு என்னப்பா வருது 197.82 அப்ப சரியான விடை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 197.82 சென்டிமீட்டர் கியூப் கிளியர் எஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க find the surface area of the cuboid இப்ப என்னப்பா பார்த்தோம் surface area of the cuboid என்ன length 8 breadth 5 height 6 அப்ப என்ன கொடுக்கிறோம் L equal to 8 B equal to 5 height equal to 3 ஃபார்முலா என்ன surface area 2 into LB plus BH plus HL சரியா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா இதோடைய ஆன்சர் வந்து கமெண்ட் இந்த சமுக்கு சரிங்களா கமெண்ட் யுவர் ஆன்சர் கிளியர் நெக்ஸ்ட் ஒன் okay a solid cuboid with dimension 24 cm 16 cm 10 cm is melted to form smaller solid cubes ஓகேங்களா அதாவது ஒரு பெரிய cuboid நம்ம என்ன பண்றோம் அப்படினா கட் பண்ணி சின்ன சின்ன cubes-ஆ கொண்டு வராங்க சரிங்களா ஓகே சோ அப்ப என்ன கேக்குறாங்க determine the number of cubes 24 cm 16 cm 10 cm பரிமாணங்கள் கொண்ட ஒரு திண்ம கன செவ்வகம் உருவாக்கப்பட்டு 4 cm பக்க நீளம் கொண்ட சிறிய திண்ம கன சதுரங்களாக உருவாக்கப்படுகிறது ஓகேங்களா அதாவது வெரி சிம்பிள் எனக்கு இடத்துல ஒரு கியூபாய்டு இருக்கு அப்படின்னா இந்த கியூபாய்டுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா குட்டி குட்டி கியூபாய்டுல இருந்து என்ன பண்றோம் குட்டி குட்டி கியூப்ஸா மேக் பண்றோம் அது எத்தனை கியூப்ஸ் மேக் பண்றோம் அப்படின்னு தானே கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்குமே எனக்கு என்ன வால்யூம் ஈக்குவலா அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூப் இன்டு எத்தனை கியூப்னு தெரியாது அதனால என்னன்னு வச்சுக்கிறேன் which is equal to எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த வால்யூம்ல தான் எடுக்க முடியும் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு சரியா சரி வால்யூம் ஆஃப் கியூப்ஸ் என்ன போட்டுக்கலாம் 4 தான் எனக்கு கொடுத்திருக்காங்க அப்ப a கியூப் தானே a கியூப் into n which is equal to lbh aங்கிறது 4 அப்ப 4 into 4 into 4 into n which is equal to lbh என்ன 24 into 16 into 10 சரியா சோ இங்க 4 இங்க என்ன வருது 6 4s are 24 இங்க 4 4 4s are 16 இந்த 4 இந்த 4 கேன்சல் அப்ப லாஸ்டா எனக்கு என்னதான்ப்பா இருக்கு n equal to 6 into 10 மட்டும் தான் இருக்கா அப்ப ஆன்சர் என்னப்பா 60 அப்ப ஆப்ஷன் B is your right answer clear yes next one diameter of the sphere கொடுத்திருக்காங்க வால்யூம் கேக்குறாங்க சரிங்களா அப்ப diameter which is equal to 12 cm அப்ப radius which is equal to என்னப்பா வரும் 6 cm வால்யூம் தான கேக்குறாங்க வால்யூம் உடைய ஃபார்முலா என்ன 4/3 pi r cube நம்ம டயரக்டா என்ன பண்ண கூடாது பையோட வேல்யூ 22/7 கூட சால்வ் பண்ண கூடாது ஆப்ஷன்ஸ்ல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க பை 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 அப்ப டேரக்டா என்ன பண்ணிக்கலாம் 4/3 into 4/3 into pi into r ஓட வேல்யூ என்ன 6 இருக்கா அப்ப 6 into 6 into 6 அப்ப 1 இங்க 2 8 இங்க 6 36 36 into என்னப்பா வரும் 288 pi சென்டிமீட்டர் கியூப் அப்ப ஆப்ஷன் C is your right answer. Clear? Yes. Next one. Okay. Volume of the right circular cylinder is 8624. If the radius and height of the cylinder are equal, then find the height of the cylinder. Okay. ஒரு நேர்வட்ட உருளையின் கன அளவு 8624 சென்டிமீட்டர் கியூப் உருளையின் ஆரமும் உயரமும் சமம் எனில் ஓகேங்களா என்ன சொல்றாங்க உருளையின் ஆரமும் உயரமும் சமம் எனில் உருளையின் உயரத்தை கண்டறியவும் ஓகேங்களா சரி கொடுத்திருக்காங்க ஒரு சிலிண்டர் நான் அதை உருளை கொடுத்திருக்காங்களா டிரா பண்ணிக்கலாமா ஓகே தென் டிரா பண்ணியாச்சு இதோடைய வால்யூம் கொடுத்திருக்காங்க இதோட வால்யூம் என்ன 8624 சரியா சோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கிற ரேடியஸும் இங்க இருக்கிற h ஈக்குவல் சொல்லிட்டாங்களா அப்ப r ஈக்குவல் டு h சரியா அப்ப இதுக்கு வால்யூம் உடைய ஃபார்முலா என்ன பை r ஸ்கொயர் h which is equal to 8624 சரியா எனக்கு r h ஈக்குவல்னால h க்கு பதிலா நான் என்ன போடுறேன் r போடாலும் சரி இல்ல h எனக்கு ஹைட் தான கேக்குறாங்க ரெண்டே ஒண்ணுதான் அப்ப r equal to h தான் என்ன போட போறேன் h ஸ்கொயர் போடலாமா அப்ப pi into h cube which is equal to 8624 அப்ப pi யோட வேல்யூ என்ன 22/7 அப்ப 8624 into 7 divided by 22 கரெக்ட்டுங்களா ஏன்னா எனக்கு 22/7 லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கும் ரைட் ஹேண்ட் போறப்ப 7/22ங்கிறது மாறிடும் அப்ப இங்க என்ன போடலாம் 2 11s are 22 சரியா சோ இல்லனா நம்ம 11 டேபிள் 2 டேபிள் அடிச்சு கூட அத அடிச்சுக்கலாம் சரிங்களா 1 1 4 3 1 2
இது 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 3, அதாவது 3 11 33, மிச்சம் 101 போச்சுன்னா 9 2. அப்ப h cube which is equal to 392 into 7 அப்படி கிடைக்குது. நமக்கு என்ன பண்ணணும், இப்ப கியூப் தானே பார்க்கணும். அப்ப 392 அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 7 ஆல பண்ணலாமா? 7 ஆல பண்ணீங்கன்னா 5 7s are 35, மிச்ச 42 6. அகைன் ஒரு 7 ஆல பண்ணலாமா? 8. அப்ப h cube which is equal to 8ங்கிறது 2 cube ஆப்பா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், 2 into 2 into 2 into 7 into 7 into 7 நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூஸ். அப்ப 2 into 7 என்னது 14. அப்ப ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B. B is your right answer. Clear? Yes. Next question பார்க்கலாமா? Next one. Okay, radius of the sphere 24 cm. கரெக்ட்டுங்களாப்பா? R equal to 24. எல்லாமே பைல தான் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அப்ப சர்ஃபேஸ் ஏரியா தான கேக்குறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா which is equal to என்னப்பா 4 pi r square. அப்ப என்ன பண்ணலாம், 4 into pi into r square என்ன 24 into 24. நமக்கு டைரக்டா என்ன தெரிஞ்சுக்கணும், 24 ஸ்கொயர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரியா? பண்ணலாமா? அப்ப 24 into 24, 4 4s are 16, 2 4s are 8, 2 4s are 8, 8 16 plus 1 17, இங்க 1 மட்டும் இருக்கும் 576. இப்ப அதோட நான் எதை மல்டிப்ளை பண்ண போறேன், 4 மல்டிப்ளை பண்ண போறேன். 6 4s are 24, 7 4s are 28 30, 5 4s are 20 23. அப்ப என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2304 pi centimeter square. The right answer is option A. Clear? Yes. Next one பார்க்கலாமா? Next one. Sides of triangle 28 45 53 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? What is the area? So இப்ப இந்த மாதிரி சம் நான் எப்படி பண்ண சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தா என்ன பண்ணிக்கலாம், half base வச்சு. இல்ல நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லாம நான் பாட்டுக்கு என்ன பண்ண போறேன், பெரிய நம்பரை மட்டும் விட்டுட்டு பேஸ் இன்டு ஹைட் பண்றோம் அப்படின்னா அது தப்பாயிடும். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. எனக்கு கிட்டத்தட்ட 53ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பிரைம் நம்பர் மாதிரி. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம கொண்டு வர முடியாது. பிரைம் நம்பர் வந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்கொயர்ஸ்ல வர முடியாது. சோ அப்ப எனக்கு 4 9 அந்த மாதிரிலாம் வராது. ஓகேங்களா? சரி, அப்ப நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், a equal to 28, b equal to 45, c equal to 53. அப்ப செமி பெரிமீட்டர் a s equal to a plus b plus c by 2. அப்ப a வந்து 28, 3 5 3 8 8 16, 6 5 4 9 9 2 11 plus 11 12, 126 by 2. அப்ப s is equal to 63. அப்ப ஏரியாவோட ஃபார்முலா என்னப்பா, ஏரியா equal to square root of s into s minus b, sorry s minus a, s minus b, s minus c. சரிங்களா? அப்ப which is equal to square root of s ஓட வேல்யூ என்ன வருது 63 into இங்க எனக்கு என்ன வரும் 63 minus 28, இங்க ஒரு 22, இங்க ஒரு 13, 35 35 into 63, அங்க 18 வருமா, 18 into 10 which is equal to நமக்கு என்ன ஆன்சர் வருது பார்க்கலாமா. வாட் இஸ் தி ஏரியா என்ன கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. சோ அப்ப 63 எப்படி எழுதிக்கலாம், 9 into 7 எழுதிக்கலாம், 35 5 into 7 எழுதிக்கலாம், 18 6 into 3. சோ 10 வந்து 2 into 5 எழுதிக்கலாமா. சோ 5 5 7 9 எல்லாம் கரெக்டா இருக்கு. சோ இங்க ஸ்கொயர் ரூட் தான இருக்கு. சோ அப்ப என்ன பண்றேன், இங்க ஒரு 9 இருக்கா, 9. சோ இங்க 6 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 3 into 2 எழுதிக்கலாமா. அப்ப 2 2 ஒரு 3 கிடைச்சிருமா. ஓகே. அப்ப எனக்கு 9 into 7 into 5 into ஒரு 3 into 2 6. சரிங்களா? அப்ப 63 into 30. சோ அப்ப 6 3s are 9. சாரி, ஒரே நிமிஷம்ப்பா. ஒரு 9 எடுத்தாச்சு, ஒரு 7 எடுத்தாச்சு, ஒரு 5 எடுத்தாச்சு. சோ இந்த இடத்துல ஒரு 3 எடுக்கலாம். 3 2 3 இருக்கா, 3ல ஒரு 3 எடுத்தாச்சு, இன்னொரு 2 எடுத்தாச்சு. கரெக்ட் தானே? அப்ப 63 into 5 into 3 15 15 into 30 தானப்பா. சோ அப்ப 63 by 3 3 3s are 9 6 3s are 18 1890. ஸ்கொயர் ரூட் தான் எடுக்கிறோம். 63 into 35 22 plus 13 35. 35 கரெக்டா தான் இருக்கு. ஓகே. இங்க ஒரு 9, சாரி 9ல 3 தானப்பா எடுக்கணும், 9 எடுத்திருக்கேன் பாருங்க. அப்ப இந்த இடத்துல 3 மட்டும் தான் வரும். சரிங்களா? அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப 7 5s are 35, 35 into 70. So அப்ப 70 into 9 which is equal to 630. Clear? Yes, அப்ப option D is your right answer. Clear? Next question. A cuboid of dimension என்ன கொடுத்துருக்காங்க, 18 12 10, L equal to 18, B equal to 12, H equal to 9. Total surface area of formula என்ன, 2 into LB plus BH plus
HL. So அப்ப என்ன பண்ணலாம் 2 into L into B என்னப்பா 216 plus B into H என்னப்பா 108 plus H into L என்னப்பா 18 into 9 வந்து எனக்கு என்னப்பா 8 9s are 72 162 162 சரியா? அப்ப எல்லாத்தையும் பிளஸ் பண்ணலாமா? 8 2 10 10 6 16 6 1 7 7 1 8 இங்க என்ன பாத்தீங்கன்னா 486 into 2 எனக்கு மைனஸ் பண்ணா சாரி மல்டிப்ளை பண்ணா 972 கிளியர்? எஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா மென்சுரேஷன் உடைய 8th செட் பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 80 சம் பார்த்திருக்கோம். அது 80மே நமக்கு பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு. அதோட பிடிஎஃப் சால்வோட பிடிஎஃப் பேப்பர் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நோட்டிபிகேஷன் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். சரிங்களா? சோ தேங்க்யூ.